வன்மம் வந்து எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா மாயா தான் வந்து சாஃப்டான வன்மத்தை கக்குறாங்க. ஆனால் கமல் சார் வந்து பூர்ணிமா ரோஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்களே. பிரதீப் இருந்த வரைக்கும் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி பிரதீப் அமுச்சு விட்டாங்க. கமல் தான் மெயின் ரீசன் பிரதீப் வெளியே போனதுக்கு. அவர் தாங்க அமுச்சு விட்டாரு. ஒன்று அவர் இருக்கணும், இல்லைன்னா பிரதீப் இருக்கணும்னாங்க. அதனால பிரதீப் அமுச்சு விட்டாங்க. மாயாவையும் பூர்ணிமாவையும் எப்படியாச்சும் எல்லாரும் சேர்ந்து எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் போடுற ஓட்டுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. ஓட்டு டிஃப்ரென்ஸ் ஆகுதா ப்ரோ? ஏன்னா நம்ம ஓட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா வேற ஒரு ஆளாக இருக்காங்க, எலிமினேட் ஆகிறது வேற ஒரு ஆளாக இருக்குது. அது எப்பயுமே நடக்கிறதாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நாங்களாம் நிக்சன் போகணுன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் நிக்சன் போகல. அதுவே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். கமல் சார் வந்து பயாஸ்டாக இருக்கிறாரு சில பேர்த்துக்கு அப்படின்ற மாதிரி. 100% பயாஸ்டு தாங்க அவர். எல்லா சீசன்லேயும் ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 1ல் ஜூலியை ட்ரோல் பண்ணாங்க, அந்த மாதிரி. அப்புறம் மீரா ஒரு சீசனில் ட்ரோல் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த சீசனில் நம்ம கமல் சாரை தான் ட்ரோல் பண்ணிருக்காங்க. இது அவர் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த சீசன் அவர் பேரை கெடுத்துக்கிட்டாருங்க கண்டிப்பாக. இப்போ மற்றபடி வேற யார் இன்னும் ஃபேஸ் இன்னும் கரெக்டாக ரிவீல் பண்ணல நினைக்கிறீங்க? இவங்க என்ன நடிக்கிறாங்க அப்படின்ற நடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விச்சு கொஞ்சம் நடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி இருக்காங்க. அவங்க என்னடா அப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொம்பு தூக்குனா அவங்க ஓகே, அவங்களுக்கு சொம்பு தூக்கலைன்னா அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க. இப்போ போன வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வன்மம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். நீங்கள் பார்த்த வரைக்கும் யார் மேலே யார் வன்மமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? வன்மம் வந்து எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா மாயா தான் வந்து சாஃப்டான வன்மத்தை கக்குறாங்க. அவங்க அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அடுத்தவங்களை நாம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கே கேமரா கிடைக்குதோ அங்கே உட்காந்து அவங்க என்னெல்லாம் கரெக்டான விஷயம் பண்ணாங்களோ அதை மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்க. வேணும்னே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு அங்கே போய் அவங்கள நாங்கள் வந்து நான் இந்த இடத்துல கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், உனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் அவ்வளோ நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க. பூர்ணிமா ஃபஸ்ட்டு வெளியே போகணும். ஆனால் கமல் சார் வந்து பூர்ணிமா ரோஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்களே. இந்த தாட்டி கூட கேட்டிருந்தாரு நல்லா ஸ்ட்ராங்காக வேர்ட்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க, என்ன வேணா கேட்டுப்பீங்கன்னா என்ன வேணா கேட்பீங்க, என்னென்ன சமாளிப்பீங்க அப்படின்ற மாதிரி திட்டிருந்தாரு. அது கேட்டிருந்தாரு. ஆனால் எங்களுக்கு அது வெளியே போனால் தானே உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், பவராக இல்லை. ஓகே. ஆனால் ரவீனா வந்து மணிக்கு அந்த அமௌண்ட் கொடுத்தது வந்து திருப்பி பேசியிருந்தாங்க. அதை வந்து அவங்க இன்னும் உணரவே இல்லை, அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது தப்பு தான். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆடிட்டு இருக்காங்க. அது பண்ணவே கூடாது இல்லை. ஆனால் இந்த தடவை கமல் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாருங்க, மணிக்கு தடையாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப அந்த ஃபேவரட்டிசம் பார்த்துட்டு விளாண்டுருக்காங்க. அர்ச்சனா கொஞ்சம் மாறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் மாறலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு கேரக்டரில் தான் இருந்தாங்க. அந்த கேரக்டர் அப்படியே கண்டினியூ, சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த சண்டையை மட்டும் குறைச்சிக்கலாம் அவங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தினேஷ்லாம் தினேஷ் ஓகே தான். அவர் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஓகே தான், நல்லா பண்ணிருக்காரு, வருவார் ஃபைனல். டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணுவா? இந்த இத்தனை பேரில் ஒருத்தர் யார் வின் பண்ணுவா? டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் வின் பண்ணுவான்னா மேபி மாயா கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்ரம் இல்லை, விஜய் வந்து விஜய் வந்து கொஞ்சம் அவரும் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பார், அதனால் அவர் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக போகிற மாதிரி தான் போச்சு, அவர் மறுபடியும் கலாச்சி விட்டார். ஓகே, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரவீனாவை கேட்டிருந்தாரு இந்த மாதிரி நீ மணிக்கு கொடுத்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டு தானே. அது ரவீனா கொடுத்துருக்கூடாதுல்ல. அப்புறம் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்கும் இதாக தானே கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ஆளு கொடுக்கணும்னா அப்புறம் எப்படி அது? அப்படி பார்த்தா எல்லாருமே பிடிச்ச ஆளு கொடுத்துட்டு போயிடலாம்ல. பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது அவங்க பிடிச்ச ஆளுக்கு கொடுத்ததுனால தான் அது ப்ராப்ளம் ஆச்சு. சரி, அப்புறம் வந்து பூர்ணிமாவையும் இது பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னன்னு கேட்டப்ப கூட சொல்லியிருந்தாருல, நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க நான் கேட்டுப்பேனா அப்படின்ட்டு. அதுதான், அது வந்து ஒரு வாரத்தில் இவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிடுறாங்க. கடைசியில் அந்த லாஸ்ட்டில் மன்னிப்பு கேட்டலாம், அப்படியே சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 வாரம் போச்சுல்ல. அதனால் அவங்க வந்து ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் ரெகுலராக கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டார் கமல். கரெக்டு தான் அது பண்ணுறது. கமல் சார் தான் ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத சோசியல் மீடியாவில். அது தெரியல, அவர் சில நேரத்தில் அரசியல் கொஞ்சம் பண்ணுறாரு, அது எப்படின்னு தெரில. நான் வந்து அவர் கலாய்க்கிறது, ஏன்னா
ஆனால் சில பேர் பண்ணுறாரு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் சில பேரை கேட்டுறாரு. ஆனால் ஏன்னா ஓப்பனாக பூர்ணிமா வந்து டார்கெட் பண்ணி ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு அப்படியே. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல, அது தெரியல. ஆனால் எல்லாரையும் தான் பேசுகிறாரு, எல்லாரையும் தான் கேட்குறாரு. அவர் நடுவில் வேறு இவரை கூட கேட்டிருந்தாரு, நிக்சனை கூட கலாச்சாரம்னு நினைக்கிறேன். நிறைய கேட்டிருந்தாரு. ஆமாம், எல்லாரும் தான் கேட்குறாரு. மாயாவை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வருது. மாயாவை ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்தார். அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்கன்றதுனால அவங்கள விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா வேறு எதனா பிரச்சனையாக இருக்கும் அவங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ணதுக்கு அவங்கள வச்சு செஞ்சுட்டார்ல. இப்போ கூட அந்த காயின் நோட்டெல்லாம் மாற்றினாங்க. அதுக்கு வந்து மாயா வந்து இல்லை சார் மாற்றிக்க கூடாதுன்ற சொன்னாங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்ல, ஏன்னா ரவீனாவை கண்டிச்ச மாதிரி பூர்ணிமா கண்டிச்ச மாதிரி மாயா. ரவீனா பண்ணது வேற, இவங்க பண்ணது வேற இல்லை. ரவீனா மொத்தமாக கொடுத்துட்டாங்களே, அது தப்பு இல்லை. அது பண்ணிடக்கூடாது. இது இவருக்கு எப்படின்னு தெரியல, அவர் மைண்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதில் ஒருத்தங்களும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவர் கலாச்சிருக்காரு, அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அர்ச்சனா இந்த வாரம் கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் திட்டினா இருக்கும் சார், இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. ஆமாம், அடுத்த வாரம் மறுபடியும் எதனா பிரச்சனை வந்தால் மறுபடியும் அவங்க இதே பண்ணுவாங்க. அர்ச்சனாவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுதான் ஓடிட்டு இருக்கு. இந்த கான்ட்ரவர்சி யார் பண்ணுறாங்களோ அவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் போக மாட்டாங்க. யார் விளாட்றவங்க கான்ட்ரவர்சியே பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் கேம் விளாட்றாங்க, அதுதான் மறந்துடுறாங்களே. உள்ளே போனால் அது மறந்துடுறாங்கல்ல. அது கேம்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய மாட்டேது. விஷ்ணு கூட அழுதாரு, அப்புறம் நான் மாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுதாங்க, அதாவது வந்து கேமுன்ற மாதிரி அவங்களுக்கு வராதில்ல. இப்போ ஒரு 4 பேர் இருக்கும் போது வந்து அந்த மைக்கே மறந்துடுறாங்க, என்னென்னவோ பேசிடுறாங்க. ஃபஸ்ட்லாம் நம்ம கஞ்சா கருப்பு அவங்களாம் வந்து அசிங்கமாக, பாலாஜி அவங்களாம் அசிங்கமாக பேசினாங்க. அந்த கேமுன்ற அந்த இதுக்கு வரமாட்றாங்க அவங்க. அதில் தான், அதனால தான்